தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு எம்பிக்கள் எண்ணிக்கையை குறைக்கும் தொகுதி மறுவரையை எதிர்த்து போராடுவேன் என்று முதலமைச்சர் உறுதி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி, வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு வழங்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். விவரங்கள் அன்புச்செல்வன். தமிழ்நாட்டினுடைய மண், மொழி, மானம் காக்க நமது ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் 1 கோடிக்கு மேலான குடும்பங்கள் இணைந்துள்ளதாக தனது எக்ஸ் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் குறிப்பாக செப்டம்பர் 15ஆம் தேதி நாடெங்கும் 68,000க்கும் பூத் வாரியாக உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய 1 கோடி குடும்பத்துடன் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதிமொழி ஏற்போம் எனவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும், நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கும் எதிராக போராடுவேன், தமிழ்நாட்டை தலைமுடிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல நான் வாக்காளர் பட்டியலில் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் இதற்கு எதிராக நிற்பேன், தமிழ்நாட்டை தலைமுடிய விட மாட்டேன் என உறுதிமொழி ஏற்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன், நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன், ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைமுடிய விடமாட்டேன் என உறுதிமொழி ஏற்க வேண்டும். அதே போல தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன்மதிப்பிற்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன், இதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். மேலும் மற்றொன்று, பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் இந்த உறுதிமொழியை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்து இந்த உறுதிமொழியை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.